இப்படி நிறைய ட்ரை பண்ணீங்க. ஒரு இன்ஸ்பிரேஷன் அல்லது அடாப்டேஷன் இல்லை ஸ்பின் ஆஃப் இப்படி பல இது இருக்குல்ல. இதை நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணீங்க? நீங்கள் ஸ்பின் ஆஃபும் பண்ணியிருக்கீங்க, அடாப்டேஷன் அப்படிங்கிறதும் இருக்குது, இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறதும் இருக்குது. ஓகே, இது மூணையும் நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? சார் எனக்கு இந்த இப்போ இது ஸ்பின் ஆஃப் இஸ் சம்திங் லைக் நம்ம முன்னாடி நிறைய ஹாலிவுட் படங்களில் பார்த்துருப்போம். ஒரு படத்தில் வர அந்த கேரக்டர் மட்டும் எடுத்து இப்போ பிரேக்கிங் பேட் உலகத்துக்கே தெரியும். அதில் வர ஒரு கேரக்டரை மட்டும் தனியாக எடுத்து பெட்டர் கால் சால்னு ஒரு தனி வெப் சீரிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா அந்த கேரக்டரோட ஸ்பின் ஆஃபில் தனியாக வந்து பண்ணி நான் அது வந்து இந்த தமிழ் சாரோட படம் பண்ணால் ஆரம்பிக்கும் போது இந்த டாக் வந்து நான் வந்து மைக்கேல் மேன காமராஜனில் வர மைக்கேல் கேரக்டர் மட்டும் எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். படத்து பேரே மைக்கேல்னு வச்சு அதே கேரக்டர் அதே ஹேர் ஸ்டைல் அவரும் சந்தான பாரதி சாரும் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ கல்லணை டிஸ்ட் இருந்தவங்க இப்போ டிஜிட்டல் இந்தியா வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு ஐடியா வச்சு ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். பட் அது பத்தில் அந்த ஐடியாவே மட்டுமே போதுமானதாக இல்லை. ப்ராபப்ளி ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கான ஒர்க் ஆகலாம். நானும் கமல் சாரும் சேரும்போது அந்த ஐடியா பத்தில் இட் ஹஸ் டு பி லைக் சம்திங் ஹியூஜ்னு வரும்போது தான் அப்புறம் அந்த ஐடியா பண்ணுவோம். ஸோ அதான் ஸ்பின் ஆஃப்கான ஐடியா. எனக்கு பேசிக்காக எங்கன்னா சார் எல்லா ஹாலிவுட் படத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்டர் எக்னு சொல்லுவாங்க. சில விஷயங்களை வந்து மறைச்சி வச்சுருப்பாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது அது வந்து ஒரு ஃபேன் தியரி மாதிரி தான். அது உங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஃபாலோ பண்ணி பார்க்குறவங்களோட டைரக்டர் வந்து ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு ஈஸ்டர் எக் ஒன்று வச்சு வச்சு நீங்களே நிறைய ஒழிச்சு வச்சு தான் இருக்கீங்க. லைட்டாக சார் அங்கே எங்கே வச்சு வச்சுருக்கீங்களா. இதை வந்து இங்கே ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தார் நான் படம் பண்ண ஆரம்பிக்கும் போது. அவர் பேர் வந்து தியாகராஜன் குமார் ராஜான்னு. தியாகராஜன் குமார். ஆமாம் ஆமாம். அவர் படத்தான் எப்படி இருக்கும். ஆமாம், நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா அவர் வந்து ஓரம்போ படத்துக்கு புஷ்கர் காயத்ரி மேம் அவங்க 2 பேரும் டைரக்ட் பண்ணும்போது அதில் டைலாக் எழுதியிருப்பார். அதில் வந்து இந்த ஆர்யா சாரோட அந்த ஆட்டோ வந்து இந்த சன் ஆஃப் கன் பிகில்னு நினைக்கிறேன். அந்த ஆட்டோ ரேஸ்லாம் போயிட்டுருக்கும். அந்த படம்லாம் முடிச்சதுக்கப்புறம் இவர் டைரக்ட் பண்ணும்போது ஆரண்யகாண்டம் டைரக்ட் பண்ணும்போது அந்த சுப்பு கேரக்டர் இவங்க நடந்து போகும்போது முன்னாடி போகும்போது டக்குன்னு இந்த ஆட்டோ கிராஸ் ஆகும். இவர் தடுத்துடுவார். அந்த ரவிகிருஷ்ணா அவர் தடுத்துட்டு நல்ல வேலை நான் இல்லைன்னு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கட் ஷாட் வந்து ஆட்டோக்கு தூரத்தில் ஷாட் வச்சுருக்கோம். அந்த ஆட்டோ பின்னாடி பார்த்தீங்கன்னா சன் ஆஃப் கன் பிகில்னு போயிட்டுருக்கும். அது என்னென்னா அதோட இது அந்த படத்தோட ஒரு ஷாட் வந்து இதில் போயிருக்கும். அந்த டைம் லைனில் நடந்த மாதிரி அவ்வளோதான் அவர் யூஸ் பண்ணியிருப்பார். வை நாட் மேக் திஸ் இன்டு ஃபிலிம்ங்கிறத நான் பண்ணிட்டு இருக்கேன்.